வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பரத்வாஜ் உட்காந்துருப்பான் இல்லையா, பரத்வாஜை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி சொல்லலாம். கிருஷ்ணா வந்திருக்காப்புல. வணக்கம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க ப்ரோ. பரத்வாஜோட நானும் பரத்வாஜும் 2009-10-11 வந்து பிளாகிங்கில் இருந்தோம். அடிக்கடி வந்து நோக்கியா ஈவெண்ட்ஸுக்கெலாம் போவோம். நான் வந்து ஆரம்பித்தது வந்து ஃபோரமில் ஆரம்பித்தேன். ஃபோரமில் வந்துட்டு ஜென்ரலாக கமெண்ட் பண்ணுவேன், சிம்பியன் S60 பற்றி பேசுவேன், நிறையா பேசிகிட்டு இருப்பேன். அங்கேருந்து ஒன்று ஒன்றா பிளாகிங்லேருந்து வந்து பிடிச்சாங்க. இங்கே வந்து எழுதுங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு மொபிகியான் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் எழுத ஆரம்பித்தேன், புனித் ஜெயின் அப்படின்ட்டு. ஸோ அங்கே எழுத ஆரம்பித்தேன். அங்கே எழுத ஆரம்பித்தோடனே அவர் வந்துட்டு ஒன் திங் லெட் டு தி அதர், மற்றவங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா எழுத ஆரம்பித்தேன். ஆண்ட்ராய்டு நோக்கியா ஃபுல்லாக அப்போ தான் இருந்துச்சு. 2010-11 அது ஒன்று தான் இருந்துச்சு. ஆண்ட்ராய்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேலக்ஸி S1, HTC Desire ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்துச்சு. ஸோ நோக்கியாவோட டிவைசஸ் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சாம்சங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2013 பிளாகிங் உலகத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. அப்போ தான் எல்லாம் என் வீடியோவுக்கு மாறினானுங்க. மோஸ்ட்டாக நம்ம இருந்தவங்க ஒன்று என்னாச்சு, பிளாகிங் கம்யூனிட்டியில் இருந்தவங்கலாம் பிஆர் சைடில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. கம்பெனிஸ்குள்ளேயே MI வந்து ஹையர் பண்ணுவாங்க, ஹுவாவே வந்து ஹையர் பண்ணுவாங்க, நோக்கியா ஹையர் பண்ணுவாங்க. அதனால இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் கேமரா எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில். ஸோ அப்போ அது நான் வீடியோவுக்கு மூவ் பண்ணல. ஒரு 1-2 வீடியோ பண்ணேன், அமித் பவானியோட 1-2 வீடியோ பண்ணேன். அதுக்கப்புறம் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போகல. அதுக்கப்புறம் போன 10 இயர்ஸாக நான் ஃபுல்லாக ஸ்டார்ட் அப் வேர்ல்டில் இருந்தேன். ஸ்டார்ட் அப்ஸ் ஓனாகவும் பண்ணேன். அப்புறம் நானும் வேலை பார்த்தேன், ஸ்டார்ட் அப்ஸ்லையும் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேக் டு த ஃபோன் சீன். ஆமாம், ஆரம்பித்த இடத்துக்கு வரணும்ல. கண்டிப்பாக. ஏன்னா இந்த பேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அந்த ஃபோனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தாங்க ஆக்சுவலாக அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த எந்தூசியாசம் வந்து நம்மளை எங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அட் டைம்ஸ் நானே வீடியோவில் சொல்லுவேன், நான் இப்போ ஒரு ஃபோன் நான் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணா அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல. நம்ம நிறைய டிவைசஸ் விதவிதமாக பார்த்துட்டோம்னா, நம்ம ஒரு ஃபோன் பண்ணால் இந்த காம்பனண்ட்ன்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் ட்ரைவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் டேபிளில் நிறைய பொருட்கள் இருக்குது. இருந்தாலும் எப்போ ப்ரோ எக்ஸாக்டாக சொல்லணும், 2007 அந்த டைமில் ஆரம்பிச்சிருப்பீங்களா? 2006-07 ஆரம்பிச்சிருப்பேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு ஜெனித்ல இருந்து எங்கள் அப்பா ஒரு கம்ப்யூட்டர் EMIல வாங்கி வீட்டில் வச்சிருந்தாரு. CRT மானிட்டர், கீபோர்டு, கிட்டோட வரும். இல்லை இந்த பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனித் கம்ப்யூட்டரில் ஒரு டயலாக் கனெக்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட்வேர் கேட்ஜெட்ஸு S60 ஆகும்போது 2008-2009 ஆயிடுச்சு. அப்போ ஃபோரமில் வந்து ஒரே ஒரு வீடியோ பிளேயர் மட்டும் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஏதாவது ஒரு இண்டி டெவலப்பர் எழுதி போடுவாங்க. அந்த ஆப் எடுத்து நம்ம ஒரு S60 ஃபோனில் S40 போட்டு ஒரு .mp4 ப்ளே பண்ணால் அவ்வளோ ஜாய் இருக்கும். S40 ஃபோன் யாரோ வச்சுருந்தாங்க தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்டேருந்து வாங்கி அந்த ஆப்பை போட்டு அப்போலேருந்து தான் சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஆன்லைனில் இருக்காங்க, ஹார்ட்வேர் வேறு யாரோ பண்ணுறாங்க. ஆப் ஸ்டோர்லாம் கான்செப்ட் கிடையாது, யாரோ பண்ணி ஃபோரமில் போடுவாங்க, அதை நம்ம எடுப்போம். பட் அப்போலேருந்து தான் அந்த ஃபேசினேஷன் ஃபுல்லாக வந்துச்சு. செம ஆக்சுவலாக வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாம்பிளுக்கு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி டேபிளில் சில பொருட்கள் இருக்குங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக எவ்வளோ கேட்ஜெட்ஸ் பாருங்கள். இந்த HTC Desireல தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதில் தான், அது ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஓகே. அண்ட் இதில் இங்கே வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக ட்ராக் பேடு ஸ்க்ரோல் ஆகும். கஸ்டம் ஃபுல்லாகவே யூஐலாம் அப்போ ஸ்டாக் யூஐ இதெல்லாம் கிடையாது. ஆப் போடலாம், ப்ளே ஸ்டோர்னு ஒன்று வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்பை தாண்டி ஒரு ஃபோனில் பண்ணலான்ற போது இதில் வந்து ஆப் ப்ளே ஸ்டோர் போட்ட உடனே வந்து HTC Desire தான் அப்போ இருந்துச்சு. தூக்கியாத அப்படிதான் தோணுச்சு இல்லையா? கண்டிப்பாக அது தூக்குங்க சார். ஆமாம் ப்ரோ, அந்த நெக்ஸஸ் இருந்ததுல ஃபஸ்ட்டு HTC, அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணிச்சு? HTC நெக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்தபோது அந்த வால்பேப்பர்லேயே மாக்கிட்டாங்க. வால்பேப்பர்ல லைவ் வால்பேப்பர் ஓடிட்டே இருக்கும் கலர் கலரா. இதுல வேற நம்ம எங்க டேப் பண்ணோம்னா அங்கங்க ஆரிஜினேட் ஆகும், அந்த ரிப்பிள்ஸ் வரும், அங்கங்க திருப்பி ஓடும். சோ நெக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த வால்பேப்பர்ல மாக்கிட்டானுங்க, லைவ் வால்பேப்பர்ன்றதை கொடுத்து மாக்கிட்டானுங்க. ப்ளோட்வேர்ன்றது வந்து அப்போ ரொம்ப நமக்கு தெரியாது. ஆமா, இந்தியால போன ப்ளோட்வேர்ங்கிறதுக்கும் புள்ளியார் சொல்லி போட்டது மார்க் தான் ப்ரோ. கண்டிப்பா. ஆமா, எல்லாத்துலயும் ப்ரீ இன்ஸ்டால்டா ஃபேஸ்புக் வருங்க அப்படின்னு சொல்லி இந்த HTCயை பிடிச்சி, HTC வந்து ஒரு ஓப்பன் டோர் மாதிரி ப்ரோ. என்ன கிருஷ்ணா உங்களுக்கு தான் வேணுமா அந்த மாதிரி ஆள் ப்ரோ. பார்த்தா எப்போ பாரு எப்படி இருக்கும்னா, நிறைய பேருக்கு வழி விட்டதே அவனாக தான் இருக்கும். விண்டோஸ் மொபைல்கா அப்படி வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு டிவைஸ் வேணும், எந்த மாதிரி வேணும், சரி. ஏன்னா அவன் ஓடிஎம் வேற HTC, உனக்கு என்ன மாதிரி இந்த பாரு இந்த டிவைஸ் ஓகேயா, சரி ஃபிளாஷ் பண்ணு, அவ்வளோதான், வெளியில் விட்டுறது நிறைய. அதே மாதிரி இந்த சாச்சா அப்படிங்கிறதுல தான் வந்து என்னாச்சுன்னா, ஃபேஸ்புக் பட்டன் வேற வச்சு தனியாக அது வேற ஒரு. ஏன்னா அந்த டைமில் தாங்க ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்காக
நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன், ஆனால் எல்லாரையும் ரீச் ஆகுது, இருந்தாலும் 100% ரீச் ஆக மாட்டேங்குது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடின்னு ஒன்று எல்லா டிவைஸ்லையும் பட்டன், ஷார்ட் பட்டன், அதாவது வோடஃபோன் வேற ஒரு ஃபோன் பண்ணான், QWERTY கீபேடோட ஃபேஸ்புக் பட்டன் வச்சு ஒரு சீப்பான ஒரு வோடஃபோன் வெள்ளை கலரில் அப்படியே பிளாக்பெரி மாதிரியே இருக்கும் பார்க்க. அதுலேயும் ஃபேஸ்புக் பட்டன் என்ன வச்சானுங்க. அது அப்படியே போய் ஃப்ரீ பேசிக்ஸ்க்கு போய் நல்ல வேலை இந்தியா அதுலேருந்து வெளியே வந்துருச்சு. இல்லைன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஃப்ரீ பேசிக்ஸ்லாம் நடக்கலைன்னா அதை ஃப்ரீ ஆக்கி ஒரு ஆப்ரேட்டரையும் வச்சு நெட் நியூட்ரலிட்டிலாம் நிறைய நடந்துச்சு இல்லையா. அதை போராடி இன்டர்நெட் ஃபவுண்டேஷன்லாம் பேசி தான் அதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம். ஆமாம். பட் அது ஃபேஸ்புக்கு போனால் வேற கதை, மார்க்கோட கதை வேற கதை. மார்க் மாமா அவர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறாருங்க. இன்னி வரைக்கும் அவர் மாஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பேஸில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில விஷயங்கள் நமக்கு புரியும், சில விஷயங்கள் நமக்கு புரியாது, எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர் விஷன் என்னமோ யோசிக்கிறாங்க பெருசா, பட் மெட்டா எல்லாத்தையும் ரூல் பண்ணணுங்கிறது அவங்க எய்மு. ஆமாம், அண்ட் அது எப்பயுமே அவங்க ரெலவெண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் ஒரு பக்கம், இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம், நடுவில் 10 ப்ராடக்ட்னு ஏதோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஸோ அதாங்க, இந்த மாதிரி தான், அதுதான் ப்ளோட்வேருக்கு பிள்ளையார் சொல்லின்னு வச்சுக்கலாம். அப்போது இது HTC நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதே டைமில் உங்களுக்கு வந்து iPhone 2 யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. iPhone 2 வந்து 2007 லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து லான்ச் பண்ணும்போது அந்த லான்ச் வீடியோவை நான் வந்து லான்ச் ஆகும்போதே பார்க்கல, 2008 தான் பார்த்தேன். அப்போ ஐஃபோன்னா என்னன்னு தெரியாது ப்ரோ. அது வந்து ட்ரூ, இது வந்து ட்ரூ ஃபேக்ட். ஒரு 6 மாதம் கழிச்சு தான் பார்க்குறேன். அப்புறம் இது எப்படியாச்சும் இந்த ஃபோன் கைக்கு வரணும். அவனா இப்போ காசு கிடையாது, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், காசு இல்லை. பிளாகிங்ல இருந்து வந்து ஒரு வேர்டு எழுதணும்னா ₹1 தருவாங்க, அதுலேருந்து ஐஃபோன் வாங்க முடியாது. அப்புறம் இது 2012 வந்து எங்கேருந்தோ யார்கிட்டயோ சொல்லி எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து இதை நான் வாங்குறேன், செகண்ட்ஸில் வாங்குறேன். வாங்கினதுலேருந்து இன்னி வரைக்கும் அந்த வேர்டு கவுண்ட் சொன்னீங்களே, ஒரு வேர்டு கவுண்ட் இருக்கு, அதே சொல்லுங்க. ஈஸு வாசு அட்டெல்லாம் கிடையாது. 2 லெட்டர் 3 லெட்டர் வேர்ட்ஸுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க எழுதும்போது. 3 லெட்டர்ஸ் 4 லெட்டர் வேர்ட்ஸ் அண்ட் அபவுக்கு தான் ஒரு வேர்டு ₹1. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, என்ன இந்த என்ன இப்படி சொல்றாரு, நமக்கு என்ன வேர்டு தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு நினைப்பீங்க. இதில் பாருங்க, இந்த ஐஃபோன் வந்து 2012லேருந்து 2024-25 வரைக்கும் நான் வந்து இதை வந்து மாதம் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். கேலண்டரில் அலாம் போட்டு மாதம் சார்ஜ் போடுவேன். இதில் இந்த 3.5mm போர்ட்டே பாருங்களேன் எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு. ஆமாம் ப்ரோ. இன்னும் சூப்பராக வேலை செய்யுது. யூடியூபுக்கு வந்து கஷ்டமா அப்போ ஒரு ஆப்பிள் ஒரு ஐகான் போட்டிருப்பாங்க. யூடியூபோட கூகுளோட பே பண்ணி கொலாப் பண்ணி தான் ஃபோனே லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து யூடியூப்னு உள்ளே போனோன்னா வெறும் இதுதான் ஓப்பன் ஆகும். இது உள்ள ஃபுல்லாக வெப்வியூ தான் ஓப்பன் ஆகும். வைஃபை கனெக்ட் பண்ணலாம், வெப்வியூ தான் ஓப்பன் ஆகும். இது உள்ள யூடியூப் ஆப் எல்லாம் கிடையாது. இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது ஆப் ஸ்டோரே கிடையாது. இந்த ஆப் ஸ்டோரே வந்து கிடையவே கிடையாது. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐஃபோன் லான்ச் பண்ணது ஆப் ஸ்டோர்ன்ற கான்செப்டே கிடையாது. இந்த 4 ஆப் கொடுக்குறேன், இந்த 4 ஆப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஐஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்களோட பிச்சே அந்த ஐகானிக் வீடியோ அதில் சொல்லுவாங்க ஐபாட், நேவிகேட்டர், ப்ரௌசர் அப்படின்ட்டு, அது எல்லாமே ஒரே இடத்துக்கு வந்துருச்சுங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஸோ ஃபோனு, சஃபாரி அண்ட் ஐபாட் இது 3 ஒரே இடத்துல கொடுத்துருக்கோன்றதான் அவங்களோட பிச்சே இருக்கும். செம அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னா, அப்போதான் வந்து ஆண்ட்ராய்டு பேக் பெஞ்சர்ஸ் அவங்க உட்காந்துருந்தாங்க. உட்காந்துக்கிட்டு என்னடா இவன் பொசுக்குன்னு ஒரு ஸ்லாப் எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டு போயிட்டான். இப்போதானே நம்ம கஷ்டப்பட்டு QWERTY கீபோர்டோட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை பண்ணியிருக்கோம். சரி இப்போ அதை ஸ்கிராப் பண்ணு, வா முதல்ல இருந்து மறுபடியும் கோட்டை லிஸ்ட் வர. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்லாபு. சிவாவோட கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விதவிதமான ஹார்ட்வேர் ஃபோன்ஸ், இப்படி திறக்கிற ஸ்க்ரீனு, அப்படி என்கேஜ் என்னென்னமோ இருந்துச்சு. ஆனால் இந்த ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் மீம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரீ ஐஃபோன், போஸ்ட் ஐஃபோன் எல்லாமே கலர் ஸ்லாப்னு ஆயிடுச்சு. இப்போ ஃபோல்டபிள்ஸ் வர வரைக்கும் மேபி ஒன்று மட்டும் தான் ப்ரோ தோணுது, ஜாப்ஸ் இருந்திருந்தாருன்னா அரௌண்ட் 2018 ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்குமோன்னு தோணுது. ஃபோனே இப்படி கிடையாது, அது வேறையா அப்படின்னு அவர் மட்டும் ஏதோ குதர்க்கமா எடுத்துட்டு வந்திருப்பாரு, இப்படி இருந்திருக்காது. அந்த ஸ்லாப் விட்டு வேற எங்கேயும் போயிருப்போம்னு தோணுது. வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கு. இது என்னது ப்ரோ? இது வந்து சோனியோட பர்சனல் என்டர்டைன்மெண்ட் ஆர்கனைசர். இந்த டிவைஸ் வந்து ஃபோன் கிடையாது, ஆனா ஃபோன் பண்றது நிறைய பண்ணும். இதுல வந்து மெமரி கார்டு, சோனியோட மெமரி ஸ்டிக் ப்ரோவுக்கு முன்னாடி வந்து வெறும் மெமரி ஸ்டிக், PSP எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க, சோனி ஹேண்டி கேம், அப்புறம் PSP அதெல்லாம் இது பார்த்துருப்பீங்க. இதை வந்து உள்ள போட்டீங்கன்னா இதுல இருக்கிற போட்டோஸ் பார்க்கலாம். இதுல வந்து பாம்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, பாம் வாய்ஸ் ரன் ஆகுது. இதோட ப்ராசஸர் எவ்வளவு இருக்கும் கெஸ் பண்ணுங்க ப்ரோ? 32 MHz 64 MHz ப்ரோ? 33 MHz ப்ராசஸர். இதுல வந்து கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம். டேட்டா பேங்க்னு வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? ஆமா. வெறும் கான்டாக்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஆமா. அதுக்கு அதுக்கு நல்ல பேர் இருக்குமே ப்ரோ, வேற ஏதோ கேஷுவலா பண்ணிருந்தாங்க. ஆமா ப்ரோ, ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அது இன்னும் வீட்ல 2 கிடக்கு ப்ரோ. அதுல வெறும் ஃபோன் புக் மட்டும் ஒரு டிவைஸா பண்ணிருந்தாங்க. அப்புறம் இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஃபோன் புக்கு இதுல ஸ்டைலஸ் வரும். இருக்கா ஸ்டைலஸ்? இருக்கு. இதோ ஃபோன் புக்கு, கெபாசிட்டிவ் ஸ்கிரீனு, இங்க வந்து நம்ம எழுதலாம், டாக்குமெண்ட் சைன் போடலாம்.
ஸோ சிம் கார்டு கான்செப்ட் கிடையாது, ஆனால் வைஃபை இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே. அப்போ வந்து இது என்ன பண்ணாங்க, இது டச் ஸ்க்ரீன் பண்ணாங்க, இன்ஃப்ராரெட் கொடுத்தாங்க. இன்ஃப்ராரெட்டுக்கான ஆப்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆப்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஃபோனில், இன்ஃப்ராரெட் இல்லை. டிவி ஆன் பண்ணலாம், ஏசி ஆன் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்கு ஐஓடி போட்டு அது ஏதோ சைனாவில் போய் அடிச்சுட்டு தான் வந்து ஏசி ஆன் ஆகுது. அதனால இந்த இன்ஃப்ராரெட் வந்து அப்போ கொடுத்துருந்தாங்க. பட் இது பர்சனல் என்டர்டெயின்மெண்ட் ஆர்கனைசர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கான்டாக்ட்ஸ், வீடியோ, ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ், வியூ மட்டும் பண்ணலாம். ஓகே ஓகே. சப்போர்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் பாம் ஓஎஸ்ஏ வந்து அப்புறம் புஷ் ஆகலை. பாமே காலி. பாமே போனதுனால பாமை வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேராக போட்டு ஓஎஸ் லைசன்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க சோனி கிட்ட. அப்புறம் நம்மளே ஹார்ட்வேர் பண்ணுவோன்னு போனாங்க. அதுக்கப்புறம் பாமே வந்து காலி ஆயிடுச்சு. சரி, இதுவும் ஒரு சோக செய்தியாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக. ஆமாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ஆக்சுவலாக நோக்கியாவில் உங்களோட ஃபேவரட் டிவைஸ்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க அந்த டைமில்? அதாவது 2000 மேபி 10, 11 அந்த டைம்லலாம். N73 மியூசிக் எடிஷன். அது ஸ்பீக்கரும் நல்லா அலரும். பின்னாடி அந்த ஸ்லைடு வந்து சூப்பர் அழகாக இருக்கும். அதில் ஒரு கிரிப் இருக்கும். கண்டிப்பாக. அப்படி இழுத்தா அந்த 3.2 மெகாபிக்சல் அவ்வளோ சூப்பராக வர ஃபோட்டோஸ் எடுக்கும். அந்த ஒரு கர்வ்டு இதை அப்படி பிடிச்சி வைத்தோம்னா டக்குன்னு வரும். இதுலேயுமே N70லையுமே வரும். N70 இங்கே ஒன்று இருக்குது, இதுலேயுமே வரும். ஆனால் N73 தான் எனக்கு ஐகானிக் எடிஷன் தான் ஃபேவரட். அந்த கருவா கொட்டை தான் இல்லையா? கண்டிப்பாக. கருப்பு கலர் N70 வந்துச்சுங்க. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா N91 மியூசிக் எடிஷன் அப்படின்னு ஒன்று இருந்ததுங்க. ஆமாம். இவங்க வந்து அழகா N73யும் N70 மியூசிக் எடிஷன் ஒன்று விட்டாங்க. ரெண்டுமே வந்து அழகா இருந்தது, பிளாக் கலர்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க, ப்ரீமியமா. இதில் ஹைலைட் என்னன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரியான ஃபோன்ஸில் அந்த டைமில் நோக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைடில் இருக்க ஃபிசிக்கல் பட்டன்ஸ்க்குலாம் லைட் வச்சிருப்பாங்க. கரெக்ட். பேக்லைட்டாக இருக்கும், எல்லாமே பேக்லைட்டாக இருக்கும். இருட்டில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் வந்து கையை வச்சு தேட வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பேக்லைட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் ஏன் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. சொல்ல போனால் இப்போ கூட தான் சைடில் இருக்க பட்டன்ஸ்க்கு லைட் வைக்கலாம். ஏன் யாரும் யோசிக்காமல் பின்னாடி மட்டும் அவ்வளோ லைட் வச்சா எனக்கு தேவையா, அதுவும் ஒரே கலரில் வச்சிருக்கேன். என்னங்க பின்னாடி இருக்கிற லைட்டில் நீங்கள் உங்கள் ஜொமேட்டோவை ட்ராக் பண்ணலாம், ஊபரை ட்ராக் பண்ணலாம், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே ரெவல்யூஷனரியா சொல்லுங்க. உங்க போன் சார்ஜர் தான் பார்க்கலாம். கண்டிப்பா. அது முன்னாடி ஒரு எல்இடி மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க, அதுல விதவிதமா ஆண்ட்ராய்ட்ல ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ அதுக்கு கிளிஃப் ஆயிடுச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். இதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கே தெரியல. இங்க வேற ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான், அவன் வந்து மான்ஸ்டர் ஹேலோ அப்படின்னா அந்த ஹேலோவை நான் ஆனே பண்ணல இன்னை வரைக்கும். iQOO 13 ரைட்டு. ஓகே, ஸோ அப்போ நோக்கியால N73 மாசு அது காட்டுங்க. இது வந்து ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்டுக்காக அப்படின்னு. ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்டுக்கு அந்த காலத்துல இன்னொரு டிவைஸ் நம்ம கலெக்ட் பண்ணது இல்லைங்க. இதை பார்த்தா நீங்க சிரிச்சிருவீங்க. என்னையா சொல்ற, ஏதோ அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கையில தாயத்து மாட்டிட்டு வந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இது வந்து ஃபிட்னஸ்க்காக டிவைஸ் வேற சொல்றியா அப்படின்னு கேட்பீங்க. இங்க வருங்க, இது வந்து அந்த காலத்துல வந்த ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். சரி, அந்த டிசைன் வந்து எதுக்காக அந்த ஒரு வேவ் போகுது இல்லை ப்ரோ? ரிப் டிசைன் அப்படிமா. ஜாபோன்ன்ற பிராண்ட், இந்த பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க வந்து போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ்லாம் பண்ணானுங்களோ? போன் கண்டக்ஷன் ட்ரை பண்ணானுங்க, ஆனால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணாங்க. அதுதான் கடைசியாக இருந்துச்சு. 2015-16 சேர்த்துட்டாங்க. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர், ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே கால்குலேட். இன்னும் ஒர்க்கிங்கா ப்ரோ? இன்னும் ஒர்க்கிங் இல்லை ப்ரோ. இதுல என்னாச்சு, இது பாருங்க, இது வந்து ப்ளூடூத் கிடையாது. இதுல வந்து இதை நம்ம போன்ல கனெக்ட் பண்ணோம். ஸோ டெய்லி நீங்க வந்து எண்ட் ஆஃப் தி டே இதை கனெக்ட் பண்ற மாதிரி டெய்லி இதுல இருந்து நம்ம சிங்க் பண்ணோம், ஸ்டெப்ஸ் சிங்க் பண்ணோம்னா இதை எடுத்து நம்ம போனுக்குள்ள கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணாதான் பேரே ஆகும். இதுல கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேர் பண்ணுவோம். டிவைஸ் தரமா இருக்கே ப்ரோ, செம பில்ட் குவாலிட்டி ப்ரோ. அதான் பார்த்தாலே தெரியுது. உள்ள போட்டிங்கன்னா அந்த கிளிக் ஹார்டா அடிக்கும், ஃபுல் பில்ட் குவாலிட்டி தெரியுது. அண்ட் அது ஒரு ஃப்ரீயா பேண்டா இருக்கும், நம்ம எடுத்து எவ்வளவு வேணா போட்டு எடுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் பிடிச்சி அழுத்தி பார்க்குறேன். இன்னும் அந்த கிளிக்கினஸ் இருக்கு, சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த எண்ட் என்னது ப்ரோ? இந்த எண்ட் வந்து இது இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணாங்க, இதுல எதுவும் இல்லை இப்போ. ஆனா இதுல என்ன பண்ணாங்க, அடுத்த வெர்ஷன்ல ப்ளூடூத் ஆக்கிட்டாங்க. இதை பிரஸ் பண்ணி பேரிங் பட்டன் ஆக்கிட்டாங்க. இது பேரிங் பட்டன் ஆயிடுச்சு, இது ஓப்பன் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, ஆக்சுவலா சார்ஜ் வந்து இதை வச்சு அதை வச்சு தான் போடணும். இதுக்கு வந்து இதுல இருந்து டைரக்டா சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, 3.5 ஃபீமேல் டு யூஎஸ்பி. ஆல்ரெடி நீங்க ஒரு 3.5 மேல் டு யூஎஸ்பி இதுக்கு அடுத்து போவோம். அழுக்கா இருக்கா அப்படி ஒரு இது 3.5 ஃபீமேல் டு யூஎஸ்பியில் தான் சார்ஜ் பண்ணணும். ஃபோனில் இதை 3.5ல சுருக்கி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், சிங்க் பண்ணுவோம் ஸ்டெப்ஸை. ஸோ ஒன்ஸ் இன் 2 days தான் ஸ்டெப்ஸே சிங்க் பண்ணுவோம். அப் பை ஜாபோன் வித் மோஷன் எக்ஸ் அப் 24ன்னு அடுத்து வந்துச்சு, அதுதான் ப்ளூடூத்தோட வந்துச்சு. அப் 24 செமையா இருக்கு. இது அதாவது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது இல்லை, நான் இப்போ ரீசெண்டாக கூட சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ, இப்போ வாட்சிங்கிறதுல நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னும் போது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஜிபிஎஸ் தேவைப்படுது ப்ரோ. அப்படி இல்லைன்னா இவங்க ப்ராப்பர் சிங்கிங் எப்படின்னா, வருத்தமே படாதீங்க, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ப்ரோ, டிஸ்பிளேல அது இருக்காது சரியா, உங்களோட ஸ்டெப் கவுண்டாக இருக்கட்டும் ஓகேயா, இந்த மாதிரி வேல்யூஸ் எக்ஸாக்டாக எடுத்து நான் கொடுக்குறேன்.
பேசிக்காக ஒரு ப்ளூடூத் இருக்கும், அவ்வளோதான். உள்ள வேறு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வர வேல்யூ கரெக்டாக இருக்கும். ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் அல்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நமக்கு அதுவே போதும்னு தோணும் நிறைய பேருக்கு. இப்போ இந்த ரிங்கு கான்செப்டே அதுதானே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ரிங் வந்திருக்கு, ஊப்பு வந்திருக்குல்ல, அது ரெண்டுமே இப்போ ஸ்க்ரீன் இல்லைன்றது தான் போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் முடிஞ்சிருச்சு, ஃபிட்னஸ்ல இதுக்கு மேலே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஸ்க்ரீனை தூக்கிட்டு ரிங்கு ஊப்பு ரெண்டுமே வந்து இப்போ நான் ஸ்டெப்ஸ் அக்யூரேட்டாக தரேன், ஹார்ட் ரேட் அக்யூரேட்டாக தரேன், ஸ்க்ரீனை விட்டுருங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எம்ஐ பேண்டுக்கெலாம் முன்னாடி 2011 13 வந்துச்சு. ஏன்னா மீ பேண்ட் வந்து ஞாபகம் இருக்கு ப்ரோ, 2015 தான் 2015-16 தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து அந்த 3 LED வச்சு மீ பேண்ட் பார்த்தோம். வேற எதுவுமே இருக்காது, வெறும்னே உங்களுக்கு ஸ்லீப் ட்ராக் பண்ணலாம், ஸ்டெப் கவுண்ட் பண்ணலாம், வேற எதுவுமே தெரியாது. அதுதான் ப்ரோ திருப்பியும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இல்ல ஃபிட்னஸ் ஆமா வேல்யூ இதுல எதுவுமே எனக்கு தெரியல. இதுல இருக்க வேல்யூஸ் எல்லாமே எக்ஸாக்ட் வேல்யூன்றதுக்கு எங்க சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி இல்லை ப்ரோ. நான் இது ரெண்டுமே ஆக்சுவலாக கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அமேஸ்ஃபிட்டோட ப்ராடக்ட், இது வந்து ஒன் பிளஸோட ப்ராடக்ட். இது வந்து 20K. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ் 13, ஆனால் ஆஃபரில் 5999 வந்துச்சு. கார்டெல்லாம் போட்டாங்கன்னா 4750 தான். இது நல்ல அமேஸ்ஃபிட்ல ஸ்டெப்ஸ் செம அக்யூரேட்டா கொடுக்குமே. ஸ்டெப்ஸ், ஸ்லீப், நாப். சும்மா இப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, நாங்கள் 2 பேரும் டயர்ட் ஆகி அப்படியே சாஞ்சிட்டோன்னு வைங்க. சும்மா சாஞ்சிட்டோன்னா கூட நீ தூங்கிட்டேன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லியா. இது வந்து நான் டீரெக்ஸ் அப்போ மறந்து போனேன் ப்ரோ. ஆஃபீஸில் வந்து ஒர்க்கு நமக்கு ஹெக்டிக்காக வந்து என்ன பண்ணுவோம், டேபிள் எப்படி சாய்வோம்ல, சாஞ்சி எழுந்தா என்ன இருந்தது, என்ன ஸ்லீப் மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த நிமிஷம் நம்ம கண்ணை சந்தோமோ அப்புறம் எப்போ எழுந்தோமோ கரெக்டாக ஆப்ல இருந்து. இதே தான் நான் இப்போ ரீசெண்டாக எதில் பார்த்தேன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது பிக்சல் வாட்ச். அவனும் நல்லா, அவன் இவங்க ஃபிட்பிட் கூட சேர்ந்து நல்லா பண்றாங்க. கூகுள்ல வாங்கி போட்டாங்க. ஆமா, அப்புறம் சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லா ஃபிட்பிட்டோட வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பிரில்லியண்டா இருக்கு ப்ரோ, சூப்பர் ப்ராடக்ட் ப்ரோ. நல்ல நேம் ஜாபோன். ஜாபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். ஹார்ட்வேர்ல வந்து விதவிதமா ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த ஹார்ட்வேர்ல விதவிதமா ட்ரை பண்றது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஹார்ட்வேர்ல விதவிதமா அப்படின்னு சொன்னா யாரா எனக்கு 2 பேர் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சாஃப்ட்வேர் முகம் தானே அதிகமா இருக்கு. பட் முடிஞ்சிருச்சுல, போக போக அடுத்து ஏஐ வர சாஃப்ட்வேர் வந்து இப்போ கமாடிட்டி ஆயிடுச்சுன்றது. இப்போ இதுக்கு மேல ரெலவெண்டா இருக்கணும்னா ஹார்ட்வேர்ல விளையாடுறது தான் அப்படின்றத நோக்கி தான் திருப்பி நம்ம போறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா, அதாவது ஜப்பானு, அப்புறம் இப்போ நம்ம தைவானு, அப்படியே சைனா, அப்படியே நம்ம அடுத்து வந்து அப்படியே இங்கேருந்து மேபி ஆப்பிரிக்காவில் எங்கேயாவது போக வேண்டியதான். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம், இதுதான் ரூட் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அப்படிதான் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. பரத் தான் சொல்லிட்டே இருப்பாரு, இதுதான் இப்படிதான் ரூட்டு போகும், இதே மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ரைட்டு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரோ, அது குட்டியாக இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த டிசேபிள்டுலாம் அவங்க வீட்டில் எங்கேயாவது இருந்தாங்கன்னா இது பாருங்க. இது வந்து ஒரு MP3 பிளேயர். iRiverன்னு ஒரு பிராண்ட் இருந்தாங்க. இந்த iRiverன்ற பிராண்ட் வந்து இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு 3.5mm ஜாக்கு, இங்க வந்து ஒரு ரீசெட்டு ஆனு, இதுல வந்து மியூசிக், FM, பவர், மூணுத்துக்குமே மோடு இதுல தான் மாத்துவோம். ஓகே, அவ்வளவுதான், இதுல வேற எதுவுமே கிடையாது. இங்க வந்து வால்யூம் பிளஸ் ஈக்குவலைசர் பட்டன்ஸ். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக், இதெல்லாம் பட்டன்ஸ். அதுக்கு எதுக்கு அந்த ஆக்சென்ட் அந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி? அது டிசைன், அதுல எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படிங்கிறது இருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு அதுவா? இல்ல, இது வந்து ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக். இது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே தான் வால்யூம் வந்து நான் பாக்கெட்ல இருந்துச்சுன்னா நான் கையால் இப்படி பண்ற மாதிரி வரும். ஓகே. ஆனா ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக் மட்டும் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே. இது ரெண்டும் பட்டன்ஸ், மீதி எல்லாம் வந்து டம்மி. அதாவது பிளேஃபுல்லா இருந்துச்சு. யாராச்சும் இதை எடுத்தாங்கன்னா எதுக்கு 9 கட்டம் இருக்கு, 3x3ல எல்லாமே அழுத்தாதா அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ ஹார்ட்வேர்ல ஒரு ஜாய் இருந்துச்சு. இப்படி ஒரு MP3 பிளேயர், அதாவது அப்போ MP3 பிளேயர் தான் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு MP3 பிளேயர் எடுத்துட்டு போனோம்னா இதுதான் நம்ம இப்போ பேசுனது. இதோட சார்ஜர் பாருங்க, இதுக்கு சார்ஜருமே வந்து 3.5mm இருந்து USB-A. இது அழுக்கா இருக்கு, ஒரு 15 வருஷம் ஆச்சு இதை கழுவி. இங்க பாருங்க, இப்படிதான் இதை சார்ஜ் போடணும். USB-ல டைரக்டா கொடுத்தா இது சார்ஜ் ஆயிரும். இதுலயே நம்ம வந்து நாளைக்கு ஹெட்ஃபோன் ஜாக்ல ஹெட்ஃபோன். ஆனா இதுல எவ்வளவு ப்ரோ லைஃப் எவ்வளவு இருந்தது? அதாவது லைஃப்னா பேட்டரி லைஃப் சொல்றேன். யூஸ் பண்ணும்போது நிறைய வந்துச்சு ப்ரோ. கிரேசி இல்ல, 10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்துச்சு ப்ரோ. சூப்பர். இதுனூண்டு ஒரு ப்ராடக்ட்ல வந்து என்ன mAh பேட்டரி இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப. பட் பேட்டரி லைஃப் சூப்பரா கொடுத்தாங்க. iRiver இவங்களும் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஹார்ட்வேர்லாம். போய் எனக்கு MP3 பிளேயர்ஸ் இதை நீங்க காட்டும்போது இருக்கிற ஆச்சரியம் தான் அந்த சைடுல ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பார்க்கும்போதும் இருக்கு. யார் இதுவா? ஆமா, இங்க பாருங்க. இது வந்து நான் கிக் ஸ்டார்டர்ல வாங்கின ஒரு ஃபோனுங்க. இது ஃபோனு என்னால் நம்பவே முடியல. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, செகண்ட் ஃபோன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ப்ளூடூத்ல மட்டும் பேர் ஆகி சுற்றிக்கிட்டு, நான் அப்படி நினைச்சேன். ஆனால் இது வந்து ஃபோன். இது வந்து ஒரு கார்டு சைஸ்ட் ஃபோன். இது வந்து என்ன எப்படி மார்க்கெட் பண்ணாங்கன்னா, அதுக்கு கார்டு அளவு தான் தின்னஸ், நீங்கள் வாலெட்டில் அப்படியே வச்சுங்க,
உங்கள் கிரெடிட் கார்டோட கூட வச்சுங்க. இந்த கம்பெனிலாம் இப்போ எங்கே ப்ரோ போனாங்க? இவங்கெல்லாம் கிக் ஸ்டார்டர்லேருந்து லான்ச் பண்ணாங்க. டிசைன் இன் தாய்வான், மேட் இன் சைனா, விதவிதமாக ஃபுட்டேஜ் கொடுத்தாங்க நாங்கள் லான்ச் பண்ணுறோன்னு. இது ஒரு சிம்பிள் இல்லை, இதை பார்க்கும்போது இப்போ என்ன தோணுதுன்னா, ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வருங்க ஷாமி வந்து அல்ட்ரா ஸ்லிம் பவர் பேங்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது வாலெட்டில் வச்சுக்கோங்கன்னாங்க. இதெல்லாம் வாலெட்லாம் தாண்டி எங்கேயோ உள்ள இது பார்க்கறதுக்கு. இதில் வந்து இதுதான் டிஸ்பிளே. ஒரே ஒரு 8-பிட் டிஸ்பிளே இருக்கும். அதில் வெறும் நம்பர் மட்டும் ஒரு இன்கமிங் காலுக்கு. இதில் வந்து கால்குலேட்டர், ஃபோன், வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஃபுல்லா இங்க்ல எல்லாம் பேசி பயங்கரமான டிஜிட்டல் டீடாக்ஸா இருக்கு. கால்குலேட்டர் போனை தவிர வேற எதுவும் இல்லைன்னா இப்படி. ஏன்னா இப்போ இதோட சார்ஜர் வந்து இதுதான் இதோட சார்ஜர். இது நம்ம மேலே டாக் பண்ணுவோம். இப்படி போட்டு தலைவன் அப்பயே போக பின் கொடுத்து பாருங்க. இதுல வந்து இண்டக்ஷன்ல இது சார்ஜ் ஆகும். அதான். அண்ட் இதை வந்து நம்ம கேபிள்ல கனெக்ட் பண்ணோம். இது இப்படி போட்டு மைக்ரோ எஸ்பி கேபிள்ல கனெக்ட் பண்ணோம். எதுவுமே கிடையாது இதுல. இதுலயே வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட் வேற பண்ணாங்க. வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட் அதுவும் இதே மாதிரி தின்னாவா? இதே மாதிரி தின்னா பண்ணாங்க. இது வந்து இண்டக்ஷன்ல இங்க ஏதோ விளையாடி இருந்தாங்க. இதுல தண்ணி பட்டா இதுவாக கூடாதுன்னு. இதுல ஒரே ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. இதுல கிரேசியா இருந்தது. இதை தவிர வந்து எதுவுமே கிடையாது இந்த போன்ல. ஒரே ஓப்பனிங், சிங்கிள் லைன் டிஸ்பிளே, கால்குலேட்டர் அண்ட் ஃபோன். இது பாருங்க எவ்வளவு தின்னா இருக்குன்னு. இல்ல இது இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆக வாய்ப்பே இல்லையே. கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்கமிங் கால் வந்தா பேசுவோம், யாருக்காவது தேவைன்னா கூப்பிடுவோம். கால்குலேட்டர் ஏங்க இல்ல சிம் போட முடியுங்க, அதுக்கு தான் ஸ்லாட் ஓபன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அங்க பாருங்க சிம் ஃபுல் சைஸ் சிம் ஒன்னு போடலாம். சிம் போடலாம். செம இதான் வந்து டாக் கேஸ். இது ஆக்சுவலா ஃபுல் சைஸ்னா ஒண்ணு நீங்க பெரிய சிம் நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவல் ஃபுல் சைஸ் சிம் வந்து இந்த ஃபோன் சைஸ் இருக்கும். ஒரு காலத்துல இந்த ஃபோன் சைஸ்ல சிம் கார்டே இருந்தது. நம்ம யூஸ் பண்றது மினி சிம், அந்த ரெகுலர் பட்டன் ஃபோன்ல. அப்புறம் மைக்ரோ, இப்போ நானோ, அடுத்து என்ன அப்புறம் சிம்மே தூக்கிட்டாங்களே, சிம் வந்தாச்சு. ரைட்டு, வேற லெவலு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கிய பிரமுகரும் இங்கே சைடில் அமைதியாக இருக்காரு. யார்கிட்ட வரீங்க? அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துடுறேன். ஐபாட். ஆனால் ஐயோ, இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும் வேற. ஆமாம். எத்தனை ஜிபி? இது சூப்பர். டாப் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாடலில் 160 ஜிபி வந்ததோ? 160 வந்துச்சு. ஓகே. இதில் வந்து அதாவது இது அந்த டைம்ல இதை நான் யூஸ் பண்ணேன் டியூஷன் போகும்போது. படம்லாம் கூட பார்க்கலாம்ல இதுல வீடியோ அப்புறம் தான் வந்துச்சு. ஓகே. இதுல வீடியோ சப்போர்ட் இருந்துச்சு. அந்த இன்னொரு ஐபாட் ஒன்று எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அதுல வீடியோ கிடையாது. இதுல வீடியோ இருந்துச்சு. ஆனா இதுல படம் போடுறதுக்குள்ள போரும் ஆயிரும். இதுல சும்மாலாம் பண்ண முடியாது. ஐடியூன்ஸ்ல போயிட்டு ஐடியூன்ஸும் சரி, 2 பேர் ப்ரோ என் வாழ்க்கையில விளையாண்டது. ஒன்னு ஐடியூன்ஸ், இன்னொன்னு மைக்ரோசாஃப்டோட ஜியூனு. ஜியூனு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கானே இந்த பயலை யூஸ் பண்ணணும்னு வைங்க. இதுல ஏதாவது பாட்டெல்லாம் அனுப்பணும்னா ஜியூன் தான், பிளேயரும் ஜியூன் தான். நம்மள சாக அடிக்கும். நீங்க டைரக்டா எதையுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இன்னும் முரட்டுத்தனமா இருந்தது. அதாவது நம்ம எதையுமே அனுப்ப முடியாது. இதுல இருந்து ப்ளூடூத்ல ஃபைல்ஸ் அனுப்ப முடியாது. மெயில் வேணா பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது வந்து நல்ல பையன் ப்ரோ. அவன் வந்து லினக்ஸ் பையன், என்னன்னு அவன் என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா அது வந்து பேட்டரி வீக்கா இருக்கு, அதனாலதான் வந்து பவர் ஆன் ஆக மாட்டேங்குது. அவன் ஜூனில். ஆனால் இதில் லூமியாவில் அவன் ஃபஸ்ட்டு பண்ண விண்டோஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜூனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனுக்கு அப்படியே போர்ட் பண்ண மாதிரி தான். ஆமாம். ஜூனுக்கு மேலே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லேயர் எழுதி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம். ஆனால் அந்த ஜூனு கிளைண்ட்டை வச்சு ரொம்பவே செஞ்சுட்டானுங்க. அதில் விண்டோஸ்லேயே பக்கியாக இருக்கும். அது ஜூனோட இஎக்ஸியை வச்சு நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே பக்கியாக இருக்கும். இப்போ ஜூனே காணும். அதனால தான் இப்போ இல்லை, நான் சொல்கிறது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான். 930 வரும்போது 920 வந்ததுக்கப்புறமே அவ்வளோதான், ஜூனுக்கு காணாமல் போச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த 800, அப்புறம் 710, 610 அந்த டைமில் தாங்க இந்த ஜியூன்லாம். ஆனால் ப்ரோ அந்த டைமில் 800லேயே ஒரு பெரிய டிவைஸ் வந்துச்சு, 900. வெறும் 900ன்னு வந்துச்சு இல்லையா? அப்படியே டிட்டோ பெருசாக மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் சைஸ் அப்போ தான் அந்த பெரிய ஸ்க்ரீன் சைஸ்னு பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால அதை எடுத்து அப்படியே பெருசாக. ஆனால் எனக்கு என்னன்னா இவங்க யூஐயோட ஸ்மூத்னஸ் இன்னி வரைக்கும் யாராலையும் டெலிவர் பண்ண முடியாத மாதிரி தெரியுது ப்ரோ. இவ்வளோ இன்ஃபீரியர் ஹார்ட்வேர்லேயே செம்ம ஸ்மூத்தாக இருந்திருக்கு. கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் எவ்வளவோ டிவைசஸ் பார்த்துட்டேன். ஓகே, ஒத்துக்கிறேன். டிரான்சிஷன்லேயே தெரியும். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போனோன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகும். அண்ட் அதில் ஸ்க்ரீனில் கிடையாது. இப்போ வந்து டிரான்சிஷனுக்கு எல்லாரும் சொல்கிறது 120 Hz, 150 Hz, 200 Hzன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்க்ரீனில் எல்லாம் டெக்கு கம்மி, சாஃப்ட்வேரில் தான் அவ்வளோ ஃப்ளூயிடாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எக்ஸ்பாக்ஸ். விண்டோஸ் ஃபோனில் எக்ஸ்பாக்ஸ்க்கான அந்த கன்சோலுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் வந்து இப்போ எப்படி கூகுளில் வந்து கூகுள் ப்ளே தனியாக இருக்கும், அதுக்குள்ளே போனோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் வரும். நீங்கள் எவ்வளோ விளையாண்டுருக்கீங்க, என்ன கேம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்லாம் வரும். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ பீப்புள் கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணால் பீப்புள் காட்டும், அந்த அவதாரோட காட்டும், செம்மையாக பீப்புள் காட்டும். அடுத்து பார்த்தா சோஷியல் காட்டும். ஒரே ஒரு ஆப் தாங்க, கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தான். அது பீப்புளும் காட்டும், அதுலேயே பார்த்தீங்கன்னா சோஷியல் காட்டும். அதுலேயே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்னும் என்னென்னலாம் ரிலேட்டட் டு சோஷியல் கனெக்டோ எல்லாத்தையும் காட்டும்.
அதெல்லாம் நல்ல இன்டகிரேஷன் ப்ரோ. எல்லா ஆப்லையுமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆப் டெவலப்பர் ஆப் எழுதுனா சோஷியல் கிராஃப் யூஸ் பண்ணி எழுதுனா அது இங்கேயும் கொண்டு வந்து காட்டணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த MITV எல்லாம் பண்றாங்கல்ல, பேட்ச் வால் OS எல்லா OTTல இருந்தும் இருக்கிற படத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹோம் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க மாதிரி. அப்போ வந்து கான்டாக்ட்ஸே அந்த மாதிரி தான் இமேஜின் பண்ணாங்க. எல்லா ஆப்ஸையுமே அப்படி தான் இமேஜின் பண்ணாங்க. அந்த கான்டாக்ட்ல எல்லாத்துல இருந்தும் புல் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷன் காட்டுவாங்க. பிரில்லியன்ட் டேஸ். நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க யூஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் அந்த ஃபோன்ஸே என்ன பண்ணுவோம்னா, அந்த 800 சொல்கிறேனே அதுக்கே நம்ம வந்து கஸ்டம் விண்டோஸ் ஃப்ளாஷ் பண்ணலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்த காலங்க. ஆனால் அப்போல்லாம் எப்படி இருக்குன்னா நெயில் பைட்டிங்காக இருக்கும். ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா போர்டு காலினா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். டெவலப்பர் ஈகோசிஸ்டமும் கம்மி. அப்போ தான் பிக்கப் ஆகுது. 4 ஃபாரமில் 4 கைடு இருக்கும். அதில் ஒன்று வேலை செய்யணும்னா காலி. நமக்கு அதுக்கு மேலே எதுவும் பண்ண தெரியாது. அதனால கர்னல் ராம்னு இருக்கும், இருக்கிறத பண்ணுவோம். பட் அப்பப்போ ஏதாவது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடிஞ்சு. அது பாட்டுக்கு விண்டோஸ் வரும் திரும்ப போகும், விண்டோஸ் வரும் நோக்கியா வரும் திரும்ப போகும். அவ்வளோதான், அப்படியே காலத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சூப்பரு. ஸோ அடுத்து ஐஃபோன்லேருந்து அப்படியே நம்ம ரேபிட்டுக்கு போகிறோங்க. சரி, இப்போ நம்ம என்ன வந்து இத்தனை வருஷம் முன்னாடி போயிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஒருத்தர் வந்து புதுசாக என்ன யோசிச்சிருக்கானா, வாங்கங்க பட்டன் வச்சு நான் உங்களுக்கு டிவைஸ் தரேன் அப்படின்னு. ஹார்ட்வேரில் 2024 வந்துட்டோம். இப்போ இது 2024 வந்துட்டோம்னு நம்ம சொன்னால் 4 பேர் நம்புறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, ரேபிட்டுக்கு அப்போ தான் ஆட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ரேபிட் பிரபலமானதே வந்து MKBHD கழுவி ஊற்றுனதுக்கப்புறம், அப்புறம் எல்லா ரிவ்யூவரையும் கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபேமஸ் ஆனாப்ல. ரேபிட் R1ன்றது வந்து ஒரு AI டிவைஸ். இது வந்து இங்கே பாருங்க, ரேபிட் வந்துட்டு அப்படி. ஆமாம், இப்போ அதுவே வந்து சரி ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் டிஸ்கனெக்ட் ஆகி ஏரோப்ளேன் மோட் மாதிரி அமைதியாக இருக்கான். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேரில் போவோமா, இங்கே வந்து ஒரு கேமரா இருக்கு. ஆனால் கேமரா வந்து உங்களுக்கு தெரியாது. ஆமாம், தெரியல. கேமரா வந்து அடியில் இங்கே இருக்காப்புல. ஆமாம், இங்கேருந்தும் தெரியாது, இங்கேருந்தும் தெரியாது. சூப்பர். இங்கே வந்து ஒரு ஸ்க்ரோல் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் தான் இருக்கு இன்ட்ராக்ட் பண்ண. ஒரு ஸ்க்ரோல் வீல், ஒரு பட்டன். சூப்பர். எதுவுமே இங்கே கிடையாது. இது ஓப்பன் பண்ண எதுவுமே பண்ண முடியாது. இத்தனைக்கும் டச் ஸ்க்ரீன் இல்லையா? அதுக்கு வருவோம் நம்ம அப்புறம். இங்கே வந்து ஒரு சிம் கார்டு ஸ்லாட், ஒரு டைப் சி. சிம் கார்டு ஸ்லாட் வந்து இன்டர்நெட்டுக்காக இல்லை ப்ரோ? சிம் கார்டு ஸ்லாட் இன்டர்நெட்டுக்காக. ஃபோன்லாம் இதுலேருந்து பேச முடியாது. ஓகே, பேச வாய்ப்பு இருக்கு, பேசலாம். ஃப்ளாஷ் பண்ணீங்கன்னா பேசலாம், ஆனால் இவங்க விட மாட்டாங்க. என்னென்னலாம் இருக்கு பாருங்க. சரி, இப்போ இது உள்ள போவோமா? இது உள்ள போகணும்னாலே இதுகிட்ட பேசினா தான் நம்ம இது உள்ள போக முடியும். இது ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணணும் அந்த ரைட் சைட் பட்டனை. இப்போ இது கேட்டுட்டு இருக்கு, விட்டா அது ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஹாய் ரேபிட், வேர் am I right now? லோடிங். ஒன்றுமே தமிழ்நாடு, இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து நம்ம சிரி கிட்ட கூகுள் அசிஸ்டன்ட்ட பேசுகிற மாதிரி பேசலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னு மட்டும் சொல்கிறேன் ப்ரோ. மேபி இது கிட்ஸுக்காக பண்ண டிவைஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இதை அப்படி அவங்க மார்க்கெட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு யூஸ் கேஸ் வந்துச்சு. இப்போ கேமரா உள்ள போகிற பாருங்க, இந்த பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணோன்னா கேமரா உள்ள போகுது. இப்போ கேமரா உள்ள வந்து இப்போ இங்கே பாருங்க, இது வந்து இப்படியே வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை இப்படி ஸ்வைப் பண்ணேன்னா இது இங்கே திருப்பி வாங்க உங்களை காட்டுறேன் நான். ஆமாம், திருப்பி இப்படி பண்ணேன்னா இங்கே போகுது. ஸோ இங்கே ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மூவ் பண்ணும்போது அது மூவ் ஆகுது. ஓகே, இப்படி திருப்பி மூவ் பண்ணோன்னா அந்த பக்கம் போயிடுது. ஓகே, இது கேமரா மோடு உள்ள மட்டும் இது வந்து கேமராவை ரொட்டேட் பண்ணும். கேமரா மோட்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா திருப்பி ரொட்டேட் ஆகி கேமரா அடியில் வந்துடும். அதாவது டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்கு வந்து 2 பக்கமும் கிளாஸ் வச்சிருக்காங்க. ஆனால் கேமரா வந்து உள்ளே போயிடும். அவங்க ஹார்ட்வேர் அப்படி தான் இமேஜின் பண்ணியிருக்காங்க. கேமரா வச்சு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ டபுள் ப்ரெஸ் பண்ணேன்னா கேமரா மோடு உள்ள போகும். 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து நான் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து எடுத்தேன்னா ஃபோட்டோ எடுத்துக்கும். ஃபோட்டோ எடுத்து கேலரியில் சேவ் பண்ணிக்கும். இதை ரேபிட் ஆப்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை வெப்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, கேமராவில் இது ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் கேள்வி கேட்கலாம். ஹே, கேன் யூ ஹெல்ப் மீ ஐடென்டிஃபை வாட் திஸ் டிவைஸ் இஸ்? அதே ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு உடனே. ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி இப்போ ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் படிக்குமா? இந்த இடத்துல மெனு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. டிசைர்னு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வேணா இப்போ அப்படியே ஏஐ அசிஸ்டன்ட் பேசுகிற மாதிரி தொடர்ந்து பேசினா அது எப்படி ப்ரோ? தொடர்ந்து கான்வர்சேஷனுக்குள்ளேயே வரும். அது இன்னும் வரல. அது நம்ம ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி தான் பேசணும். இது ஆனால் கம்யூனிட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது. ரேபிட்டோட கம்யூனிட்டி ஆக்டிவாக இருக்குது. அங்கே நிறையா விஷயங்கள் கேட்டுட்டு இருப்பாங்க.
அடுத்து ஒரு நிமிஷம் இருங்க, வெளியே வரேன். இதில் யூஐயாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் பேஜ் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோலாம் இதுக்குள்ளே தான் இருக்குமா? சரி, எடுத்த ஃபோட்டோலாம் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபோன் ஆப்ல இருந்து இல்லை வெப்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது செட்டிங்ஸ் பேஜ் ஒன்று இருக்குது. இதுதான் நீங்கள் யூஐ இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் மாதிரி பார்க்கணும்னா இது Rabbit R1ல நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரே இடம் இதுதாங்க. ஒரே இடம். இது எல்லாமே வாயால தான் பேசுகிறோம் நம்ம. ஃபுல்லாகவே வந்து கேள்வி கேட்க தான் பதில் சொல்லும். உங்களுக்கு கேள்வி எதுவும் இல்லைன்னா இது ஒன்றுமே இல்லை பண்ண. புரியுது. அதனால தான் கிட்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நம்ம கிட்ட கேட்குற கேள்வி வந்து இதை எடுத்துகிட்டு போய் பாயிண்ட் பண்ணி அவங்க கேள்வி கேட்கலாம். இது என்ன அது என்னன்னு அவங்க கியூரியாசிட்டிக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா இருக்கா? எப்படி கேட்குறேன்னா, இப்போ நம்ம வந்து இந்த HTC காமிச்சோம் கரெக்டாக சொல்லிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது பூ செடி அதெல்லாம் காமிச்சா கரெக்டாக சொல்லுதா? அதெல்லாம் கரெக்டாக சொல்லுது. எல்லாம் அதெல்லாம் இப்போ இவங்க ஓன் மாடல் இல்லை, பாப்புலர் ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் இருக்கிற எல்லா டாப் மாடல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபிடிலேருந்து ஜெமினை அது இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால அக்யூரசிலாம் நல்லா இருக்கு. அண்ட் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. நம்ம ப்ரைஸிங்க்கு வருவோம். பட் எல்லா மற்ற ஏஐ ஹார்ட்வேர் டிவைசஸ்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக இருக்குது. இதில் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஒன் டைம் $200 ஒன் டைம் மட்டும்தான். ஓகே. இதில் வந்து செட்டிங்ஸில் மட்டும்தான் நம்ம யூஐ பார்க்க முடியும். இதெல்லாம் தான் செட்டிங்ஸு. இது ஃபுல்லாக நேவிகேட்டுமே இது வழியாக தான் பண்ணணும். இப்படி நீங்கள் நேவிகேட் பண்ண முடியாது. ஆனால் இதில் டெர்மினல் மோட் ஒன்று வச்சுருக்காங்க. இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் டீபக்கிங் உள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஜெஸ்டர் கிமிக்ஸ்லாம் இருக்குது. இப்படி 2 தடவை பண்ணால் டீபக்கிங் மோட் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. அடுத்து இவ்வளோ தான் செட்டிங்ஸு. டைமு, ப்ளூடூத்து, நெட்ஒர்க்கு, வைஃபை. நெட்ஒர்க்கில் செல்லுலார் இருக்குது, வைஃபை இருக்குது. செல்லுலாரில் ஃபஸ்ட்டு வந்து இது யூஎஸ்லேருந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஃபஸ்ட்டு பேட்சில் ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுத்தேன். முதல் 2 மாதத்துக்கு இந்தியன் சிம் எடுக்கலை. அப்புறம் ஒரு ஓடிஏல இந்தியன் சிம் எடுக்க ஆரம்பிச்சு. சரி, இதை பார்த்ததுமே இதுக்கு கஸ்டம் செலவு போட்டிருக்க மாட்டாங்களே? இதுக்கு எதுவும் வந்து இதை பார்த்துருப்பாங்க, இவன் யாரோ கோளாறு போலடா, இது ஏதோ பொம்மை வாங்கியிருக்காங்க, இதுக்கு எதுவுமே கஸ்டம்ஸ்லாம் போடலை. ஓகே ஓகே. இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு போவோமா? இதில் எங்கே இருக்குது? நெட்ஒர்க்கு, வைஃபை. இந்த வைஃபைல இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டு இருங்க, பேக் போயிட்டு அடுத்ததுக்கு வருவோமா? கனெக்ட்னு கொடுத்தா வரேன். கனெக்ட்னு நம்ம கொடுத்தோம்னா இப்போ வந்து இந்த ஒரு அனிமேஷன் வரும். சரிங்களா? திருப்புங்க அப்படின்னு இந்த அனிமேஷன் வந்தோடனே இது இப்படி திருப்பின உடனே பக்கு இருங்க திருப்பின உடனே என்டர் பாஸ்வேர்டு வந்துச்சு. இதை நம்ம இதால் நேவிகேட் பண்ண முடியாது. அதனால திடீர்னு இத்தனை நேரமாக டச் ஸ்க்ரீனாக இல்லாதது இப்போ டச் ஸ்க்ரீன் ஆயிரும். செம்ம காண்டாவது இதை பார்க்கும்போது. இந்த ஒரே ஸ்க்ரீனில் மட்டும்தான் டச் ஸ்க்ரீனே கொடுத்துருப்பானுங்க. இது மீதி ஃபுல்லாகவே ஹார்ட்வேர் டச் ஸ்க்ரீன் தான். இதில் ஹாப்டிக்லாம் இருக்குது. நான் இது பார்த்தேன், நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு. ஹாப்டிக்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் டச் ஸ்க்ரீனுக்கு ஹாப்டிக்கை கொடுத்துட்டு மற்ற டைம்லாம் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டச் ஸ்க்ரீனுக்கு ஹாப்டிக் வந்து ஓகே, ஆனால் இந்த டச் ஸ்க்ரீனுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா கீழே இருக்கிற அந்த வீலை யாரும் உருட்ட மாட்டாங்கன்னு தான் இவங்களோட விஷனே வந்து அந்த வீலை உருட்டி தான் ஜெஸ்டர் பண்ணணும். வாயாலையும் அந்த வீலாலையும் தான் ஃபியூச்சர் ஏஐ ஹார்ட்வேர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு 6 மாசம் முன்னாடி பெரிய ஹைப் போட்டு சொல்ல வராங்க அவங்க கருத்தை சொல்ல வராங்களே தவிர அது கிடையாது. சரியா? ஏன்னா அப்படி பார்த்தா சோனியில் வந்து 910 900லாம் ஒரு சில ஃபோன்ஸ் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. சிம்பியன் பேஸ்டு சைடில் ஒரு ஸ்க்ரால் வீல் கொடுத்துருப்போம், அதை வச்சு தான் உருட்டி நேவிகேட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டிவ் டச்சில் நீங்கள் பண்ணலாம். இதுல நல்ல டச் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து யூசேஜ் கேமிஃபை பண்ணுறதுக்கு ஏதோ கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண நமக்கு வந்து கேரட் கிடைக்கும். ராபிட் வந்து கேரட் கிடைக்கும். இந்த கேரட்டை வந்து நம்ம ப்ளே பண்ணி ஏதோ கேம்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. இப்போ உள்ள இதுக்கெல்லாம் ஹாப்டிக் கொடுத்து இதெல்லாம் இப்போ கொடுத்துருக்கானுங்க. ஷேக் டு ஓப்பன். கிட்ஸுக்கு தம்பரம் என்ன கேட்டால் கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி தான் நேரம் மாஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இதில் இப்போ பாருங்க, இப்போ என்னோட ரேபிட் அவதாருக்கு ஒரு ஆக்சசரி வந்து ஆமாம் 3D கிளாஸ் போட்டு நம்மளை ஏமாத்த 3D கிளாஸ் போட்டு திருடிட்டாங்க. எங்ககிட்ட $200 திருடிட்டாங்க. இப்போ பாருங்க, ஹோம் ஸ்க்ரீன்லேயே ரேபிட் வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும். போடுறேன். ஓகே, ஸோ இது நம்ம ரேபிட்டை யூஸ் பண்ண தான் இந்த கேரட் கிடைக்கும். இருங்க, கீழே இருந்து வரணும். ஸோ இது ரேபிட்டை யூஸ் பண்ண தான் நம்ம கேரட் கிடைக்கும். கேரட் கிடைச்சதுனா தான் நம்ம வந்துட்டு கேம்ஸ் விளையாட முடியும். அதுதான் இப்போ வந்து நான் 10 கேரட் யூஸ் பண்ணி கேம் விளையாடுனதுனால எனக்கு இது வின் ஆயிருக்கு. இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்கானுங்க. இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கிட் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன பண்ணானுங்கன்னா LAM அப்படின்னு ஒன்று பண்ணானுங்க. ஆமாம், லார்ஜ் ஆக்ஷன் மாடல். ஃபுல் மார்க்கெட்டிங் வந்து LAM வச்சு தான் பண்ணானுங்க. LAM என்னன்னா, அதாவது LLM தான் பிரபலமாக ஏஐல LLMனாங்க. இவர் மேலே வர ஸ்டேஜுக்கு வர்றாரு, LAM அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்றாரு. LAMல வந்துட்டு அவங்களோட ஒரு ப்ரௌசர், அதாவது நீங்கள் கூகுள் க்ரோமோ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ரேபிட் வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் இருக்கும், ரேபிட் அக்கௌண்ட். இந்த ஃபோட்டோலாம் பார்க்கலாம்னு சொன்னேன்ல, அதுவே க்ளவுடுக்கு போயிடும். அதே இடத்துல வந்து கிரியேட் நியூ LAMனு உள்ளே கொடுத்துட்டோன்னா அங்கே வந்து நம்ம டாஸ்க்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு போங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஜிமெயிலுக்கு போங்க. ஜிமெயிலேருந்து 4வது மெயிலுக்கு போங்க. ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும்.
அதில் ஃபஸ்ட்டு 4 ரோவை இப்படி ஃபில் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தடவை ஒரு டாஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ப்ரௌசருக்குள்ளே அதை அது வந்து ஃபுல்லாக மெமரியில் வச்சுக்கிட்டு எப்போ வேணால் நம்ம இந்த டிவைஸை வச்சுக்கிட்டு 4G வச்சுக்கிட்டு அதை கால் பண்ணலாம். என் லேப்டாப்போ என் பிசியோ வந்து ஆஃபில் தான் இருக்கும். நான் இதை எடுத்துகிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இதை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி டாஸ்க் 5 ரன் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா அது டாஸ்க் 5 க்ளவுடில் ரன் பண்ணும், அவங்களோட க்ளவுடில் ரன் பண்ணும். இதுதான் வந்து LAM. ஸோ நீங்கள் வெப் ரிலேட்டடாக என்ன வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் புதுசாக ஒரு சீரிஸ் வந்துருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போங்க, அந்த சீரிஸோட டேட்டாவை எடுத்து எனக்கு இங்கே வந்து சொல்லுனாலும் சொல்லும். டாஸ்க்கு தான் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிறது என்ன வேணாலும் அப் டு 10 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டா அது ரிப்பீட்டேட்டிவாக பண்ணும். ஓகே, இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு லேப்டாப்பில் பண்ணுற வேலையை வந்து ஒரு டாஸ்க்காக சொல்லி கொடுத்துட்டா அது அங்கேருந்து லேர்ன் பண்ணிக்கோம் பெட்டர் ஆகும்லாம் சொன்னாங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் ஒரே நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஜிமெயிலோ நம்மளோட மெயின் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டோ பேபாலோ நம்ம லாகின் பண்ணோம். இது வந்து ஒரு செக்யூர் என்வாயர்மெண்ட் கிடையாது. என் லேப்டாப் மூடி தான் இருக்கும். அவங்களோட ஒரு வர்ச்சுவல் மிஷினில் நான் என் ப்ரௌசர் மூலமாக லாகின் பண்ணி வச்சா என் பாஸ்வேர்டை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ இதுலேருந்து ட்ரிகர் பண்ணுறோமோ க்ளவுடில் ரன் பண்ணுவாங்க. அதுக்கு நிறையா பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணாங்க, இது செக்யூராக இல்லைன்னு. பட் அது வேறு எதுவும் வழி இல்லை. அதாவது இவங்க அப்ரோச் என்னென்னா ஆப்ஸ் வந்து நம்ம ஒன்றா பில்ட் பண்ணி இன்றைக்கி ஹார்ட்வேரில் ஜெயிக்க முடியாது. இந்த விதவிதமாக ஆப் பண்ணணுன்னா அதுக்கு எல்லா டெவலப்பர் சப்போர்ட்லாம் வேணும். அதுக்கு இப்போ வேலைக்கு ஆகாது. ஏபிஐ வச்சு ஒன்று பண்ணால் வேலைக்கு ஆகாது. அதனால என்ன பண்ணுவோம், என்ன வேணாலும் நீங்கள் ப்ரௌசரில் பண்ணுங்கள், அதை சொல்லிக் கொடுங்க. கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு அதை சொல்லி கொடுத்துட்டா இதில் நான் இங்கேருந்து பேசுகிறேன்னா அது வாய்ஸால் சொல்லும் அங்கே பண்ணிவிட்டு அப்படின்றது தான் பண்ணாங்க. ஆனால் அதுவும் வந்து லான்ச்லேருந்து ஒரு 6 மாதம் டிலே பண்ணிட்டானுங்க LAM லான்ச் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே இது வாங்கினவங்கெல்லாம் செம்ம காண்டாயிட்டானுங்க. $200 கொடுத்து வாங்கினேன், இதில் என்ன தான் இருக்குது பண்ண அப்படின்னு நிறையா பேக்லாஷ் MKBHD வீடியோ அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் வந்து 2 விஷயம் நடந்துச்சு. இந்த ரேபிட்டோட ஆப்பை தூக்கி APK வெளியே எடுத்துட்டானுங்க. எடுத்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போட்டால் இதே ரேபிட்டு கேமு கண்ணாடி இது எல்லாமே ஓடுது. ஸோ ரேபிட் APK வெளியே எடுத்துட்டானுங்க. 2வது இது உள்ள ஆண்ட்ராய்டை போட்டானுங்க. ஃப்ளாஷ் இதுலையா? இதில் ஆண்ட்ராய்டு ஃப்ளாஷ் பண்ணால் டச் ஸ்க்ரீனோட ஆண்ட்ராய்டு. ஆமாம், இது ஒர்க் ஆகுமா ப்ரோ? ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டிவைஸ் அன்றைக்கி வந்த மாதிரி இப்போ இதை வாங்கின நிறைய பேர் இதை ஸ்மார்ட் ஃபோன் ஆக்கிட்டாங்க. இது ஒரு செமி டம் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் என்ன லவுட் ஸ்பீக்கர் இருக்கிறனால கால்ஸ் எல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் பேசிக்கணும். கால்ஸ் லவுட் ஸ்பீக்கரில் பேசணும். ப்ளூடூத் இருக்குது, நீங்கள் TWS போடுறதுனா போட்டுக்கலாம். ப்ளூடூத் இருக்குது. சரி, இது கொஞ்சம் கேனத்தனமாக தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு போட்டிருக்காங்களே, யாராவது பேட்டரி லைஃப் பற்றி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அவ்வளோ தூரம் நான் ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக எப்பயுமே இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப வேகமாக இறங்கல, பரவாயில்ல. காமேஷ் ப்ரோவோட S24 Ultra இன்னும் வேகமாக இறங்கும். ஸோ அதோட இது எவ்வளோ பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது UIயே பாருங்களேன், ரொம்ப மினிமலாக ஒரு ஸ்க்ரீனில் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஃபுல்லாக ஆண்ட்ராய்டை போட்டோம்னா பேட்டரி லைஃப் கண்டிப்பாக அதுக்கு டிசைன் பண்ணது இல்லை. ஸோ இன்னொன்று என்னென்னா அதான் இது எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது LCD பல்ப் மேபி அமலட் போட்டிருந்தா பயங்கரமாக இருந்திருக்குமோ. நம்ம அமலட் போட்டிருந்தா அதுவும் ஆரஞ்சுக்கு அந்த பிளாக் அப்படியே நல்ல பளிச்சுன்னு அடிச்சு எடுத்து கொடுத்துருவோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும்ல ப்ரோ. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டப்பாலேருந்து எடுக்கிறீங்க, கஸ்டம்ஸ் கிளியர் ஆகி வீட்டுக்கு வந்துருச்சு. அங்கே இருக்குது இது. இவ்வளோதான் டப்பாவா ப்ரோ? இதுதான் டப்பா. இது ஒரு ப்ரௌன் அட்டை டப்பாவில் வந்துச்சு. ஓகே, பட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாக அந்த சாஃப்ட் மெட்டீரியல். ப்ரோ இது என்னது, இந்த நம்ம டேப் ரெக்கார்டர் கேசட் வைக்கிற கேசட் தான். அவங்க இது டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா டீனேஜ் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி. அவங்க யாரும் தெரியுதாங்க, இது போன ஒரு 4 ஹெட்ஃபோன்ஸை வச்சுக்கிட்டு இந்த நத்திங் பையன் சுற்றிக்கிட்டு இருக்கான் தெரியுமா, அவனுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தவங்க. ஆக்சுவலாக சவுண்டுக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம்னா ப்ரோ, இவனுக்கு பேட்டரி எங்கேயோ தப்பாக வாங்கிட்டாங்க போல. நத்திங் ப்ராடக்ட்ஸ் வந்து ஓகே, நத்திங் ப்ராடக்ட்ஸ் ஓகேயா இருந்தாலும் அதாவது பட்ஸு லைஃப் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒரு 6 to 7 months வந்து பேட்டரி படுத்துருது. கண்டிப்பாக டிசைன் வந்து அவங்க பண்ணாங்க. ஆனால் அவங்க முதல்லேருந்து டீனேஜ் இன்ஜினியரிங்கிறவங்க வந்து ஒரு ஆடியோ கம்பெனி தான். பாக்கெட் ஆர்கனைசர், மிடி, டிஜே இல்லை நீங்கள் வீட்டில் சாங்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக நத்திங் வந்து கோ டிசைன் பண்ணுறாங்க. அவங்க நத்திங் ஒரு டிசைன் பார்ட்னர் மாதிரி அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளே டேட்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லோ கலரில் ஒரு கேமிங் கான்சோல் மாதிரி. ரைட் சைடில் ஒரு கிராங்க் இருக்கும், அதுவும் அவங்க பண்ணது கொலாபில் யாரோடய பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இதே கொலாபில் பண்ணாங்க. இது யாரு கூட ப்ரோ கொலாப்? இது ப்ளே டேட். இதுவா? இது ரேபிட் தனி கம்பெனி தான். ரேபிட்ன்றவங்க தனி கம்பெனி. ஓகே, அதில் வந்து இங்கே பாருங்களேன், இதுலேயே வந்து ஸ்பீக்கர், ஸ்க்ரால் வீல், ரேபிட் ஐ, இதில் வந்து ஃபுல்லாக டப்பாலேயே வந்து சொல்கிறாங்க என்னென்ன இருக்குன்னு. இவ்வளோ தான் காம்பனன்ட்ஸ். ஸோ பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது. இதோ பாருங்க, நான் அதை இதுவா ப்ரோ? அதுதான் ப்ளே டேட். ஓகே ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். இதுவும் வந்து ஃபுல்லாக டீனேஜில் பண்ணது தான். அது அந்த கிராங்க் மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், கிராங்க் மாதிரி.
இது பாருங்க பாக்ஸில் ஸ்பீக்கர், ஸ்க்ரோல் வீல், ரேபிட் ஐ, இந்த கேமரா உள்ளே போயிட்டு வெளியே வந்து ரேபிட் கண்ணு. இது வந்து பிடிடி புஷ் டாக், ஒரு வாக்கி டாக்கி ஃபீல். ஏங்க நோக்கியாவில் பிடிடி வச்சுட்டு சுத்த நாளுங்க நாங்கள். நோக்கியாவில் பிடிடி தலைமை உள்ளே கொடுத்துருவான். அவ்வளோதான், யூஎஸ்பிசி சிம் கார்டு. இது ஆனால் அப்படியே நீங்கள் சொல்கிற டேப் ரெக்கார்டர் கேசட் தான் அதே இது. ஆனால் இந்த டிவைஸுக்கு எல்லாம் பேடிங்லாம் சூப்பராக கொடுத்து. இல்லை செம்ம திங்கிங்க. அப்போ இப்போ தெரியுது, மேபி கால்பே வந்து ஒரு சில டிசைனோ இல்லாட்டி ப்ரெசன்டேஷனோ யோசிக்கிறான்ல, டிவைஸை ப்ரெசென்ட் பண்ணுறது கூட டீனேஜ் இன்ஜினியர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. அந்த பேக்கேஜிங் பாக்ஸஸ் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே செம சூப்பராக இருக்குது. டிசைனில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டீனேஜ் இன்ஜினியரிங்கோட ஃபவுண்டர் ஒரு டாக் கொடுத்துருப்பாரு ரீசெண்டாக ஃபிக்மாவோட ஃபிக்கானில், யூடியூப்ல இருக்கு, 45 minutes சூப்பராக பேசியிருப்பாரு. அதில் அவர் சொல்லுவார், நான் கால்பேட்டை சொன்னேன் நத்திங்னு பேர் வைன்னு, நான் லோகோ வந்து எம்டி ஸ்பேஸாக வைக்க சொன்னேன் அப்படிம்பாரு. கால்பே கேட்டான் எம்டி ஸ்பேஸ்னா என்னையா, எம்டி ஸ்பேஸ் எப்படி லோகோ வைக்க முடியும், லோகோ இருக்கிற இடத்துல தான் கேப் விடு அப்படின்லாம் பேசுவார். அது யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தர் யோசிச்சிருக்காரு, கிளிக்காக இருக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அதை பார்க்கணும். டிசைனில் உங்களுக்கு ஹார்ட்வேர் டிசைனில் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், டீனேஜ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனி. செம ரைட்டு. ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா, இன்னும் நிறையா இருக்குது. பேச சொன்னீங்கன்னு வைங்களேன், நிறுத்தாமல் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் போயினே இருக்கிற அளவுக்கு நிறைய டிவைசஸும் பார்த்தாச்சு. கிருஷ்ணா ப்ரோட்ட இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஆக்சுவலாக இப்போது மெயினாக நாங்கள் மீட் பண்ணது எதுனா டெட்ரோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் மீட் பண்ணோம். ஸோ டெட்ரோனா என்னங்கிறது சஸ்பென்ஸ் இப்போதைக்கு. அதை பற்றி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்ததுக்கு அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா டெட்ரோனா என்ன, எதுக்காக டெட்ரோ இருக்குது, அது வந்து எந்த விதத்தில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பேஸில் இருக்கிற கன்சியூமர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ திரும்பியும் கண்டிப்பாக வந்து எப்போயாவது கிருஷ்ணா ப்ரோ வரும்போது, ஓகே சென்னைக்கு அப்பப்போ வந்துட்டு போவாங்க, அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க, வரும்போது நாங்கள் இன்னும் இன்டெப்த் ஏதாவது ஒரு ரெட்ரோ டிவைஸ் வச்சு பரத்தையும் கூப்பிட்டு போகிறேன், வாடா இங்கே அப்படின்னு. நாங்களாம் உட்காந்தோன்னு வைங்களேன், விளங்கிரும். ஒரு 4 டீ பக்கத்துல டீ பாட்லாம் போட்டு உட்காந்தோன்னு வைங்க, பேசிக்கினே போனாங்க. ஏன் நிற்க மாட்டீங்களா நீங்கள், ஏதோ பொறுங்க, நீங்கள் வந்து இது 2690 யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃப்ளாஷ் மெசேஜ் அனுப்பலாம், அதில் சென்டு உள்ளே போய்ட்டு எஸ்எம்எஸ்குள்ளே போனீங்கன்னா சென்டு எஸ்எம்எஸ்க்கு பதில் சென்டு ஃப்ளாஷ் மெசேஜ்னு வரும். யாருக்காவது அனுப்பணும்னு வைங்களேன், மச்சான் நீலாம் விளங்கவே மாட்டடா அப்படின்னு அனுப்பி விட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒரு பாப் வரும். எப்படின்னா இப்போ எஸ்எம்எஸ் இது டெய்லி பேலன்ஸ் வருது இல்லையா, மட்டும் யூஸ் பண்ணானுங்க. ஃப்ளாஷ் என்ன நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்தீங்கனாலும் எல்லாத்துக்கு மேலே அடிச்சு வரும். பேசிக் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில், எந்த ஃபோனில் எந்த ஸ்க்ரீனில் இருந்தீங்கனாலும் இங்கே வந்து நிற்கும். செம ஃபன்னாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக அனுப்புனாங்க, ஐஃபோன் ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்கும் அனுப்பி பார்த்து விளையாண்டுட்டு இருந்தேன். சூப்பராக பத்தியா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்பிட்டு இருந்தேன். மேலே இருக்கும், அவ்வளோதான். அவங்க சேவை கிளிக் பண்ணாமல் கேன்சலை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். சேவை கிளிக் பண்ணால் அது எஸ்எம்எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி உள்ளே போய் உட்காரும். கேன்சல் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா மெசேஜ் போச்சு, அவ்வளோதான். நிறைய பேருக்கு டக்குன்னு சேவை கிளிக் பண்ணணும்னு தோணுது, என்னது இது வந்துருக்கு, கேன்சல் தான் அழுத்துவாங்க. ஏன்னா பொதுவாக பழகிட்டோம் நம்ம. ஆமாம், செம்ம ஃபன்னாக இருந்தது. நான் திட்டலாம் செஞ்சேன் ப்ரோ இப்போ ரீசெண்டாக எடுத்து. ஏய் யார் அப்படின்னு அனுப்புனா மேலே வந்து என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாலும் மேலே பாப்பாகும். எல்லா டாஸ்க்குக்கும் மேலே பாப்பாகும். அதாவது இந்த SOS அலர்ட்ஸுக்கு வச்சிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோனில், கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், ஏதாவது சுனாமி வந்துருச்சு வெளியே போங்கன்ற அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எல்லார் கையிலையும் ஃப்ளாஷ் மெசேஜ் யார் வேணா அனுப்பலாம். ஏன்னா அவங்க ஏதாவது படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, டிஎன்டி போட்டு ஒருத்தன் படம் பார்த்துட்டு இருந்தானா டிஎன்டிங்க மேலெல்லாம் அடிச்சிடும், வாடா என்ன வச்சுக்கப்போ குறுக்கால வந்து விடும். ஸோ அதான் ரைட்டுங்க. ஸோ இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் டெட்ரோனா என்ன இன்னும் டீப்பாக அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ரைட்டு. ஸோ இது தொடர்ந்து இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வரும். நாங்கள் எப்போல்லாம் மீட் பண்ணுறோமோ அப்போ ஏதாவது நாங்கள் நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஹார்ட்வேர் நோக்கி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நோக்கி கிட்டத்தட்ட பரத்தும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏஐ பற்றியும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. நிறைய பார்த்துட்டு இருக்கான், எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அது இதுன்னு என்னமோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து இந்த ஹார்ட்வேர் ரேஸில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது, நம்ம என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான கேட்ஜெட்ஸ் இந்தியாவிலே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் நம்ம மக்கள் என்ன மாதிரி ஆகிட்டாங்கன்னா ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன் 2019 நான் என்ன சொன்னேன்னா, என்னங்க மேக் இன் இந்தியான்னு ஒன்றுமே பண்ணல. 2019 அந்த டிவிடிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இவங்க சொல்லுவாங்க அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இருந்தது ப்ரோ. ஏன்னா மெச்சூரிட்டி பத்தலை. எந்த ஆஸ்பெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொருளுக்கு பின்னாடி வந்து இப்போ அசம்பிள் பண்ணுறாங்கனாலும் அதுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு டக்குன்னு யோசிக்க தோணலை. அந்த டைமில் நமக்கு என்ன கோவம்னா, இங்கே எதையுமே பண்ணல, சும்மா எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு அசம்பிள் பண்ணிட்டு அப்புறம் மேக் இன் இந்தியாங்கிறீங்க. கடைசியில் அப்புறம் அந்த கொஞ்சம் தோணுது எப்படின்னா, கரெக்டு இங்கே எதுவும் பண்ணல, எடுத்துட்டு வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சனால ஒரு ஒர்க் கிரியேட் ஆகுது, ஒரு ஸ்பேஸ் ரெடி ஆகுது. அப்போ இப்போ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கும் போது, அசம்பிள் பண்றதுக்கு ஒரு யூனிட் ரெடி பண்ணும்போது அதுக்கு ஒரு மிஷின், ஏதோ ஒரு தாட் உள்ள வர ஆரம்பிக்கும், புதுசா ஒன்று வருது. கண்டிப்பா அந்த பீப்புள்லாம் அதுக்கு ட்ரெயின் ஆகுறாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்க அசம்பிளிக்கு ட்ரெயின் நாளைக்கு மேனுஃபேக்சரிங்க்கு தானா போவாங்க. அது ஒரு கிரேட் ஸ்டெப். கண்டிப்பா
இதெல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து யோசிக்கும் போது ஆமாம் கரெக்ட் தான், எடுத்ததுமே எங்கேருந்து பண்ண முடியும், சைனாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எப்படி இருக்கு, அவனும் இதெல்லாம் எதுவுமே பண்ணலையே, பொறுமையாக கஷ்டப்பட்டு பண்ணி இன்னைக்கு அவ்வளோ தூரம் வந்து நிற்கிறான். நமக்கு வந்து எப்படி ஆசையாக இருக்குன்னா ஒரே வருஷத்தில் நம்ம சைனா வேணும். ஆமாம், அது எப்படி பாசிபிள்? ஸோ அதான் இப்போ இங்கேயும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்குது, நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஹார்ட்வேர்ல நிறைய இந்தியாவில் நடக்குது. நிறைய விதவிதமான பேர் வந்து நிறைய அப்ளையன்சஸ், டிவைஸ், ஃபேனு பண்றேன், ஏசி பண்றேன், ஏர் பியூரிஃபையர் பண்றேன், வீட்டு அப்ளையன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இந்தியாவிலேருந்து பண்றாங்க. எத்தனை நாள் தான் நம்ம வெளியே இருந்து பண்ணுவோம்? ஹார்ட்வேர் பேசும்போது நிறைய போவோம். கண்டிப்பா போகலாம் ப்ரோ. வேற லெவலே. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி, கிருஷ்ணா, பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.